ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடினோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 2 இது. ஃபஸ்ட்டோட கன்டினியூட்டி இதில் அப்படியே நமக்கு வரும். அதே வந்து அந்த சிம்பிள் போகும்போது ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்ட் எல்இடி அப்படின்ற ஒரு 13th பின்னை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு எல்இடி வந்து அது அவுட்புட்டு அதை வந்து என்னவா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதான் செலக்டிங் பின், அதான் இன்ட் எல்இடி இங்கே 13. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ரைட் சைடு அப்படியே அந்த போர்டை பாருங்களேன். அந்த 13 செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்களா, 13 அந்த பின்னை செலக்ட் பண்ணிருக்கோம். அதே 12, 11, 9, 8 இந்த மாதிரி இருக்கிற அந்த பின்ஸ்லேருந்து நான் ஒரு எல்இடி அப்படின்ற பேரை கொடுத்துட்டு நான் 13 செலக்ட் பண்ணிட்டு அது எனக்கு இப்போ அவுட்புட்டாக ஒர்க் ஆக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவுட்புட்டாக அது ஒர்க் ஆக போகுது. அதை தான் பின் மோட். அந்த பின் மோடில் வந்து எனக்கு எல்இடி வந்து அவுட்புட்டாக ஆகணும். ஓகேங்களா? அதே அடுத்து என்னவா எனக்கு ஆக்ஷன் ஆகணும், அது வந்து எல்இடி ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா. டிஜிட்டல் லைட்டுன்றப்போ அந்த எல்இடி வந்து ஹைன்றப்போ நமக்கு வோல்டேஜ் வந்து வெளியே போகும். அதாவது 5 வோல்ட் வெளியே போனால் தான் அந்த எல்இடி பிளிங்க் ஆகும். எனக்கு வோல்டேஜே வெளியே போகலாம் அது பிளிங்க் ஆகும். அதே டிலேன்றது 1000 மில்லி செகண்ட் வந்து எனக்கு 1 செகண்ட் கணக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஆஃப் ஆகிடும். அதே லூப் வந்து நம்ம ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட் இஸ் அனலாக் இன்புட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து எனக்கு டிஜிட்டல் இன்புட்னா என்ன, அனலாக் இன்புட் என்ன, இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது டிஜிட்டல் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0 1s. அதாவது எனக்கு 5 வோல்ட் வந்தால் அது 1, வரலன்னா 0. அந்த மாதிரி தான் டிஜிட்டல் இன்புட் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதே அனலாக் இன்புட்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னா, அதாவது வந்து வேவ்ஸ் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். எப்படின்னா டைமும் அந்த சிக்னல் வச்சு வேரி ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 5 வோல்ட்டில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன் இந்த வேரியேஷனா, இப்போ வந்து ஒரு கேஸ் சென்சார் இருக்குது. கேஸ் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு லெவலில் வச்சு தான் இண்டிகேஷன் பண்ண போகிறோம். டேஞ்சர் லெவல், இது மினிமம் லெவல். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம் கேஸ் சென்சாரை. அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை வச்சு தான் அதை மெஷர் பண்ணும். அதுதான் வந்து அனலாக் இன்புட். அதே டிஜிட்டல் இன்புட்னா இப்போ எப்படின்னா நம்ம சுவிட்ச் போடுறோம், சுவிட்ச் பண்ணால் அது ஓகே, அவங்க சுவிட்ச் போட்டாங்க, அது ஆன் ஆஃப். இதுதான் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ், நல்லா புரிஞ்சுக்கிங்க. டிஜிட்டல் இன்புட்னா 0 1s, அனலாக் இன்புட்னா வேரியேஷன் ஆஃப் கரண்ட் ப்ரொடியூசிங் சிக்னல். ஓகேவா? அதே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட், அனலாக் அவுட்புட் சேம் அதே ரிவர்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடினோவுக்கு உள்ளே வந்துச்சுன்னா அது இன்புட். இதே அடினோ விட்டு வெளியே ஐசி விட்டு எனக்கு வெளியே போச்சுன்னா அது அவுட்புட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்இடி இருக்குது. எல்இடியை வந்து 0 1s நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அது எனக்கு 5 வோல்ட்டு போச்சுன்னா அது ஆன் ஆகும், இல்லை எனக்கு 0 வோல்ட்னா ஆஃபில் இருக்கும். அதுதான் வந்து டிஜிட்டல் அவுட்புட். அதே அனலாக் அவுட்புட்னா இப்போ மோட்டார் இருக்குது. மோட்டார் வந்து நம்ம கரெக்டான ஸ்பீட்லேயே சுற்றிட்டு இருக்கணும்னு இல்லை. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம கரெக்டாக நமக்கு ஸ்பீடு தகுந்த மாதிரி வேரி பண்ணிக்கலாம். அதாவது பல்ஸ் வித் மாடுலேஷனை வச்சு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வேரி பண்ணிக்கலாம். அதாவது டைமிங் வேரியஸ் சிக்னல் வச்சு ஸ்பீடை மினிமைஸ் பண்ணுறதோ மேக்ஸிமைஸ் பண்ணுறதோ அது நம்மளோட இது பண்ணி தான் அனலாக் அவுட்புட்டாக கொடுக்குறது. இதே நீங்கள் எல்இடி வச்சுமே அனலாக் அவுட்புட்டாக கொடுக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா டிம்மாக எரியும், பவராக எரியும். ஸோ அந்த சிக்னலில் நீங்கள் எப்படி கூட வேரி பண்ணலாம். அடுத்து வந்து கம்யூனிகேஷன் மாடல்ஸ். இப்போ கம்யூனிகேஷன் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஸ்மார்ட் லாக், அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன்லாம் வேர்ல்டு வைடாக நம்ம எங்கே இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அதே ஜிஎஸ்எம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெசேஜ் மூலிமா அந்த மோட்டர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, சில ஒரு மிஷின்லாம் வந்து மெசேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது ஜிஎஸ்எம். ஜிபிஎஸ் வந்து இப்போ ட்ராக் பண்ணுறது. இப்போ கார் ஸ்பாட் ட்ராக்கிங், இப்போ இண்டஸ்ட்ரியல் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு ட்ராக் பண்ணுறது. இந்த மாதிரி ஜிபிஎஸ் கம்யூனிகேஷன் மாடலும் யூஸ் பண்ணுவேன். இதே வைஃபை மாடல்னால் அந்த லோ ரேஞ்சில் யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியலுக்குள்ளேயே வந்து ஒரு லோக்கலாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஈத்தர்நெட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேன் மூலயமா சிஸ்டமோடு வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அதாவது வந்து பிசி அது கூட வந்து இந்த மாதிரி கண்ட்ரோலர் மூலமாக வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. ஜெப்பி வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் ரேஞ்சு மூலிமா வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. அதே ப்ளூடூத் வந்தால் பார்த்திங்கன்னா நாமளாக ஒரு ப்ளூடூத்தில் பேர் பண்ணிட்டு ஆன் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா இதை கம்யூனிகேஷன் மாடல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்புட் அவுட்புட் வந்து ஒரு டாஸ்க்கை பண்ணுது, அதை வெளியிருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன் மாடல்ஸ்.
அடுத்து வந்து அதை ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்ன மாதிரி தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போகும். எனக்கு வீட்டில் வந்து இப்போ கேஸ் லீக் ஆகிற மாதிரி எனக்கு இதாகுது. அந்த மைக்ரோவேவ் தெரிஞ்சால் என்ன பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க ஃபேனை வந்து அந்த கேஸ் போக ஆன் பண்ணி விட்டுருச்சு. இந்தமாரி சேஃப் லெவலில் டேஞ்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணால் வைஃபை மாடுலோ நமக்கு என்ன பண்ணால் அங்கே நடக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வெளியே கம்யூனிகேஷன் பண்ணணும். இப்போ வைஃபைல நம்ம அது வந்து நமக்கு அட்டாச் பண்ணிருக்கோம், ஒரு வைஃபை ஷீல்டு போட்டிருக்கோம்னா அது நமக்கு வந்து இன்டர்நெட் மூலிமா நம்ம வைஃபை மூலமாக கனெக்ட் ஆகிட்டு நம்ம ஃபோனுக்கு வந்து இதுமாரி இதில் டேஞ்சர் லெவலில் இருக்குது, இது மாதிரி இஷ்யூ ஆகிருக்கு அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுறது இன்டர்நெட் திங்ஸ். இல்லை அதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேனை மறந்துட்டு போயிட்டேன் ஆஃப் பண்ணாமல், மொத்தமாக வந்து ஸ்மார்ட் ஆட்டோமேஷன் லெவல் எல்லாமே இன்டர்நெட் திங்ஸில் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பில் இப்போ இந்த ஹவரில் எவ்வளோ நான் கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் மீட்டர் மூலிமா வச்சு நம்ம ஃபோனில் பார்க்குறது தான் இன்டர்நெட். ஒரு திங்ஸ் மூலிமா நான் கண்ட்ரோல் பண்ணுறது, வேர்ல்டு வேறு நான் எங்கே இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் கண்ட்ரோல் பண்ணுறது போது தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா சென்சார்ஸ் ப்ளஸ் ஆக்டிவேட்டர்ஸ். இப்போ வந்து மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் வந்து சேஃப்டி என்வைரன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வெல்டிங்க்கு ஆகட்டும், அதே வந்து போர்டு வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு, அதை மெட்டல் பெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சேஃப்டியாக ரொம்ப ஹைலி டேஞ்சரஸானது ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம வந்து சொன்னால் மோட்டரோட ஆக்ஷன்ஸை வச்சு இப்போ வந்து எனக்கு கை இருக்குது, கை மாதிரி எனக்கு மூவ் பண்ணால் நம்பர் ஆஃப் சர்வோ மோட்டர் போட்டு நம்ம வந்து மூவ் பண்ண வைக்கிறது. எப்படின்னா சென்சார்ஸ் ப்ளஸ் மோட்டார்ஸை வந்து இது பண்ணுறது கண்டிப்பாக ஒரு 3-4 மோட்டாரோ 5 மோட்டாரோ நீங்கள் போட்டு ஒரு கை மாதிரி இது பண்ணுறது, மூவ் பண்ண வைக்கிறது, இதுதான் ரோபோட்டிக்ஸ். பார்த்திங்கன்னா அது நம்பர் ஆஃப் மெக்கானிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து இது பண்ணுறது மூலமாக தான். இதே தியரிட்டிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபிசிக்கல் சென்சார் ஆக்டிவேட்டர்ஸ் அப்போ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் இது மாதிரி நடக்கணும். இப்போ வந்து எனக்கு காருக்கு முன்னாடி வந்தால் பார்த்திங்கன்னா நகர்ந்து போகுது பார்த்திங்களா, இப்போ ஆட்டோமேட்டிக் டெஸ்ட்லாம் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிரைவிங் இருக்குது, முன்னாடி கார் வருது, இந்த மாதிரி வந்து சென்சார்ஸ் மூலிமா வந்துட்டு சும்மா இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ரோபோட்டிக்ஸ் இருக்கும். சரி, ஓகே. பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்னா என்ன? இப்போது காலேஜ்லாம் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ப்ராஜெக்ட்னு என்ன, ரியல் டைம் சொல்யூஷன் தான். நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம பார்க்குற ப்ராப்ளத்தை நம்ம இந்த மாதிரி ஒரு இப்போ கண்ட்ரோலை வச்சு டெக்னிக்கலாக தான் நம்ம சொல்யூஷன் கொடுக்கல, நம்ம எப்படிலாம் அந்த சொல்யூஷனை ஈஸியாக இது பண்ண முடியுமோ அதை தான் பார்க்கணும். அதாவது உண்மையுமே பார்த்தீங்கன்னா கோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே ப்ராஜெக்ட் ஒரு 2-3 மாதம் ஏதாச்சும் நோண்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கலேன், ரொம்ப ஈஸியாக போயிடும். ஆனால் வந்து ஒரு ரியல் டைம் ப்ராப்ளம் நீங்கள் கண்டுபிடிக்க தான் கஷ்டமாக இருக்கும். இப்படி பண்ணி பார்த்துக்கலாம், அப்படி பண்ணி பார்த்துக்கலாமேனு நீங்கள் என்டையராக ஒரு 3 மாதம் இதிலே நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது என்டையராக வந்து ப்ராஜெக்ட் பண்ணது ஈஸி. ஆனால் ரியல் டைம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க தான் ஈஸி. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ இதெல்லாம் சென்சார்ஸ் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு இருக்க போகிறோம் சென்சார்ஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து கேஸ் லீக் ஆகுது, அதுக்கு எந்த சென்சார் போடணும்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கண்ட்ரோலை சூஸ் பண்ணேன், அது எந்த மாதிரி ஆக்ஷனாக இருக்கணும், எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணுமா, இல்லை பசார் பண்ணணுமா, ரிலே ஆன் பண்ணணுமா, இல்லை எல்இடி பிளிங்க் பண்ணணுமா, இல்லை கம்யூனிகேஷன் பண்ணணுமா, ஒரு லாஜிக்கலாக வந்து திங்க் பண்ணி சொல்யூஷனை கொடுக்குறோம். அதாவது எந்த சென்சார் இந்த இடத்துக்கு போட்டுட்டு எந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும், ஃபிசிக்கலாக அந்த ஒரு டெம்பரரி ஆக்ஷன் எடுத்துகிட்டு அதை எனக்கு கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி தீப்பிடிச்சி எரியுது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபயர் ஸ்டார்ட் ஆகிற நிலமையிலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபயர் ஸ்டார்ட் ஆகிற நிலமையிலே வந்து பார்த்திங்கன்னா சென்சார் அந்த மாதிரி இடத்துல இருந்திருந்தால் அது என்ன பண்ணுங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் லீக் வந்து ஆன் பண்ணிவிட்டு இதுமாரி எனக்கு ஒரு ஓனருக்கு கம்யூனிகேட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நமக்கு அவ்வளோ லாஸஸ் இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரியல் டைமில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறது தான் இது. ஸோ வந்து என் கூட வந்து இது கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிங்க, அப்படின்னும் நல்லா லேர்ன் பண்ணிக்கிங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயும் அவ்வளோதான். அடுத்தடுத்து வரல நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.